வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் பேசினது மாதிரி அண்ணன் திருமாவளவனை பற்றி தான். என்னடா நிறைய வீடியோ திருமாவளவனை பற்றியே வருதுன்னு பார்க்குறீங்களா? இப்போது ரெண்டு கட்சியோடது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தானது போயிட்டுருக்கு. ஒன்று திராவிட கட்சி, இன்னொன்று இந்த ஆரிய கட்சிகள். அப்படி தான் நாங்கள் பார்க்குறது. திராவிட கட்சியாக பார்க்குறது திமுக, அதிமுக. அந்த திமுக, அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறது. இந்த ஆரிய கட்சியாக பார்க்குறது பாஜக. அந்த பாஜக சப்போர்ட் பண்ணுற டிவிகே. இந்த கட்சிலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிகவும் ஆபத்தானது. இந்த திராவிட கட்சி ஆல்ரெடி 60 இயர்ஸாக நம்ம தமிழ்நாட்டை ரூல் பண்ணிகிட்ருக்கு. பட் அதனால் எவ்வளோ ஆபத்து, எவ்வளோ அழிவு, எவ்வளோ இருக்குது. அந்த கட்சியோட கூட்டணியில் இருந்து வந்தவர் தான் திருமாவளவன். அவரை பற்றி எனக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி மலேசியாவிலேருந்து மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. சில கேள்விகள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதிலை நான் சொல்லிட்டேன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஆக்சுவலாக அவங்களும் பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவரை ஃபாலோ பண்ணவங்க, அவரோட அரசியல் பிடிச்சி ஒரு இன்ஸ்பயர்டு ஆனவங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது ரீசன்ட் டேட்டில் இவரோட நிலைப்பாடெல்லாம் இப்படி போகிறத பார்க்கும்போது அவங்களுக்கு சில கேள்வியெலாம் வருது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோவும் பார்க்கும்போது நாம்பளும் சில கேள்வியெலாம் கேட்டிருக்கோம். நம்மளும் அப்படி தான் அவரோட அரசியல் நிலைப்பாட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு சில மாறுதல் தெரியுது. அவரோட அரசியலிருந்து என்ன தான் நம்ம அண்ணன் சீமானை நம்ம சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் அதே மாதிரி அதே ஒரு மதிப்பு மரியாதையும் திருமாவளவன் மேலே நம்ம வச்சுருக்கோம். அதனால் உரிமை இருந்தால் தானேங்க நம்ம சில பேரை கேள்வி கேட்க முடியும். அந்த உரிமையில் சில கேள்வியெலாம் நம்ம கேட்டுட்ருக்கோம். அதை பார்த்துட்டு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இமெயிலை அனுப்பிச்சிருந்தாங்க. அதை சில பல கேள்வி நிறைய கேட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதை எழுதி வச்சுட்டு அதை அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதில் என்னென்னா, அண்ணன் திருமாவளவன் பேசும் அரசியல் தமிழ் தேசிய அரசியலா இல்லை திராவிட அரசியலா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறது எப்படின்னா, அவர் பேசுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் கிடையாது. ஆக்சுவலாக அவர் தமிழ் தேசிய அரசியலும் பேசலை, திராவிட அரசியலும் பேசலை. அவர் ஃபஸ்ட்டு பேசினது தலித் மக்களுக்கான முன்னேற்றத்துக்கான ஒரு அரசியலாக தான் எடுத்து வந்தார். நம்ம அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை ஏற்று அதன் மூலிமா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதிக்குடியாக இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான ஒரு அரசியலாக தான் எடுத்து வந்தார். அது இயர்லி ஸ்டேஜில். ஆனால் இப்போது கரண்டில் அவர் என்ன ஒரு இது பண்ணிகிட்ருக்காருன்னா, ஆரிய திராவிட அரசியல் பண்ணிகிட்ருக்காரு. அதுதான் அந்த சகோதரிக்கு ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு பதில். இப்போது திருமாவளவன் அவர்கள் செய்யும் அரசியல் ஆரிய திராவிட அரசியல். அது தமிழ் தேச அரசியலும் இல்லை, தலித் மக்கள் அவர் பேச்சுக்கு சொல்லப்போனால் தலித் மக்களுக்கான அரசியலும் கிடையாது. ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னா, இன்னொன்று கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அண்ணன் சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த அரசியல் அதிகாரம் இது மேலெலாம் எனக்கு ஈடுபாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, அது போய் தான் சொல்லுவேன். அவர் ஒரு பேச்சுக்கு வேணால் சொல்லலாம், எனக்கு அரசியல் மேலே அதிகாரத்து மேலே எனக்கு அவ்வளோ இதுவும் கிடையாது, வேறு வழி இல்லாமல் தான் நான் இருக்கேன்னு அப்படி சொல்கிறது. அது ஒரு சந்தர்ப்பத்துக்கு சொல்கிற ஒரு வார்த்தை தான். அது உண்மை கிடையாது. அது பொய் தான். அது முன்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கமாக இருந்து ஒரு செயல்பாடு பண்ணலாம். பட் அண்ணன் இயக்கமாக இல்லை. அது ஏன்னா நம்ம அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறதுனால, அம்பேத்கர் அரசியல் அதிகாரமே மக்களின் விடுதலைன்னு அப்படி சொல்கிறதுனால அவர் அந்த ஒரு கோட்டை எடுத்து முன்னாடி வச்சு பேசுவார். இதுக்காக தான் நான் அரசியல் அதிகாரத்துக்கு வரணும்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க, என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்படின்னு பார்த்தா அண்ணன் சொல்கிறது அது பொய். அப்புறம் மூணாவது ஒரு கேள்வி இருக்குது. அது என்னென்னா,
இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கு இதுக்காக தான். என்னென்னா தமிழ் மன்னர்களை பற்றி அண்ணன் வந்து பேசுனது சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. அது நம்ம ஒரு வரியில் சொல்லணுன்னா தவறு தான். அண்ணன் பேசினது தமிழ் மன்னர்களை, அது என்ன தான் அதுக்குள்ளே ஒரு குறைபாடு இருந்தாலும் அது ஒரு தமிழ் தளத்தில் இருக்கிற நாம் அதை பேசி அதை களைஞ்சி அதுக்கு என்ன செயல்பாடுன்னு அது நம்மளுக்குள்ளே இது பண்ணி பேசி அதை தீர்த்திருக்கும். அது ஒரு பொது மேடையில் அப்படி பேசி அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வன்மத்தை அதை யாரையோ ஒருத்தரை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி அவரோட பேச்சு இருந்தது. அது தவறானது தான். அவரோட பேசியிருக்கக்கூடாது. அவருக்கு அதை பேசணுன்னு அந்த நிர்பந்தித்தது யாருன்னு தெரியல, அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துன்னு தெரியல. இது உங்களுக்கு ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி சொல்லணும்னா, அவர் பண்ணுறது வந்து தமிழ் தேசிய அரசியல் இல்லை. அதனால் அவர் வந்து தமிழ் தேசியத்துக்கு தமிழ் தேசியமாக இருக்கிறவங்கள அவர் எதிர்ப்பார். அண்ணன் சீமானையும் சரி, யார் தமிழ் தேசியம் பேசுகிற எல்லாரையும் எதிர்ப்பார். பேசிட்டு நான் தான் உண்மையான தமிழ் தேசியம்னு சொல்லுவார். ஆனால் அது வந்து பொய். அண்ணன் பேசுகிறது, திருமாவளவன் பேசுகிறது தமிழ் தேசியம் இல்லை. அவர் ஆரிய திராவிட அரசியல் தான் பேசுகிறாரு, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால் இதில் வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லை. இது வந்து எல்லாருக்கும் நல்லா தெளிவாக தெரியுது. இன்னொரு கொஸ்டின் ஒன்றும் கேட்டிருக்காங்க. அவர் வந்து முன்னாடி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தலித் மக்களின் வாழ்க்கையை உயர்த்தணும், தமிழ் மக்கள், அதை தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவங்கள வந்து நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு அது மாதிரி நடக்கலையே. ஆனால் அவங்க கூட இருக்கிற அந்த எம்எல்ஏ, எம்பி, அந்த ஒரு இதில் அந்த மாவட்ட செயலாளர் இப்படி இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கை தரம் தான் உயர்ந்திருக்கே தவிர நார்மலான இருக்கிற மக்களோட வாழ்க்கை தரம் உயரலையே. இது வந்து அண்ணன் வந்து சமரசம் செஞ்சு அவரோட வாழ்க்கையை மட்டும் அவர் வாழ்க்கை, அவர் கட்சியிலக்குள்ளே இருக்கிறவங்களோட வாழ்க்கையை உயர்த்ததை மட்டும் அவர் மையமாக வச்சு செயல்படுறாரான்னு கேட்டாங்க. அது நீங்கள் கேட்டது வந்து இந்த கேள்வியிலேயே அது உண்மை இருக்குது. ஆமாம், அவர் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு வீரியத்தோடு நான் நல்லது பண்ணணுன்னு தான் வருவாங்க. ஆனால் வந்து செயல்படும் போது தான் அதுக்கான சூழ்நிலை அவங்களுக்கு சந்தர்ப்பமும் அமையாததுனால அவங்களும் வந்து கரப்டடாக ஆகிடுவாங்க. அதனால தான் எப்பயுமே அண்ணன் சீமான் சொல்கிறது என்னென்னா, எவனோடும் கூட்டும் கிடையாது, சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல். ஆனால் ஆட்சியில் வந்து அதிகாரத்தில் வந்து எவனுக்கும் வந்து எந்த கூட்டும் கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார். ஏன்னா அண்ணன் திருமாவளவனே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. நான் அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும்னு வந்துட்டு கடைசியில் வந்து திராவிடத்தில் கரைஞ்சி போய் ஆரியத்தில் கரைஞ்சி போய் இப்போது அவருக்குன்னு இப்போ ஒரு அரசியலே கிடையாது. எதை பேசணும்னு தெரியல. திடீர்னு வந்து திராவிடத்தை ஒரு மாதிரி பேசுகிறாரு, அப்புறம் திராவிடத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, தமிழ் தேசியம்னு சொல்கிறாரு, தமிழ் தேசியத்தை பேசுகிறவங்களை எதிர்க்கிறாரு. அவருக்கு ஒரு அரசியல் இல்லைங்க. அவர் அரசியல் வந்து ரொம்ப கேள்விக்குறியிலே இருக்குது. நீங்கள் கேட்டது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு இமெயிலில் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து வீடியோ மூலிமா சொல்லணும்னு நினச்சேன். சரி, உங்களுக்கு அதை கன்வே ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவரும், தமிழ் தேசியவாதிகள் அனைவரும் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை மாற்று கருத்து இருக்கிறவங்களும் இப்போ நான் பேசுனதில் ஏதாவது தவறு இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் சொன்னது என்ன ரீசனுக்காக சொன்னேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டு உங்களை நான் விளக்குறேன். அதுக்கெல்லாம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சில பேர் நம்ம தமிழ் தேசியவாதிகள் நம்மளுக்குள்ளே அதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கட்டும். மிக்க நன்றி.